ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் Rupee360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டோட என்பிஏ வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து மக்களால் திரும்பி பே பண்ண முடியல, டெட் ஆப்பில் எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசிக்காக என்பிஏ அப்படின்னா என்னென்னா நான் பர்ஃபார்மிங் அசெட். நம்ம வந்து 90 நாளுக்குள்ளே நம்ம இஎம்ஐ வந்து பே பண்ணாமல் இருக்கோம், 3 மந்த் வந்து நம்ம பே பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா, பாரோவர் வந்து அமௌண்ட்டை ரீபே பண்ணல அப்படின்னா அதை என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேங்க் லெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பேங்க்குடைய அசெட்டு. ஸோ அது எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுக்காதனால அது பெர்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து பின்னாடி ரெக்கவர் பண்ணுறதுக்காக தனியாக கேட்டகரைஸ் பண்ணி ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை தான் பேசிக்காக நம்ம என்பிஏன்னு சொல்லுவோம். கிரெடிட் கார்டு என்பிஏவும் இதே மாதிரி தான். இதே 90 டேஸ் வந்து மினிமம் டியூன்னு ஒன்று இருக்குது. இப்போ கிரெடிட் கார்டில் நம்ம பில் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஒரு 10,000 ஏதாவது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பில் ஜென்ரேட் ஆகும். ஒரு 20 டேஸ் வந்து கொடுப்பாங்க பே பண்ணுறதுக்கு, டியூ டேட் வரைக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து இந்த ஜென்ரேட் ஆகிற பில் அப்போது மினிமம் அமௌண்ட் டியூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டா ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கேரி ஓவர் ஆகும், நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 3 மந்த்துக்கு நம்ம மினிமம் டியூவை கூட பே பண்ணாமல் இருந்தால் அதை வந்து நம்ம என்பிஏ அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த கிரெடிட் போர்ட்ஃபோலியோ வந்து என்பிஏ. டோட்டலாக டிசம்பர் 2024 வந்து 6,700 கோடி கிட்ட வந்து என்பி ஆகிருக்கு. அதாவது அந்த அவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டாமல் வந்து இருந்திருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து என்பி ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்களால மினிமம் அமௌண்ட் டியூவே பே பண்ண முடியல. ஸோ மொத்த அமௌண்ட்டு எப்படி பே பண்ணுவாங்கன்னு அதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 28% ரைஸ் ஓவர் லாஸ்ட் இயர். ஏன்னா டிசம்பர் 2023 வந்து 5,100 crores கிட்ட தான் இருந்தது. ஒரு 1,500 கோடி ஒரே வருஷத்தில் வந்து அதிகமாக இருக்குது என்பிஏ. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து 500% வந்து என்பி அதிகமாக இருக்குது. 2020 வந்து 1,000 crores கிட்ட தான் என்பி இருந்தது. வருஷமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 6,000 crores கிட்ட வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லோன் அவுட்ஸ்டாண்டிங். இந்த கிரெடிட் கார்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கும். அது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஜென்ரேட் ஆகி பில்லாக ஜென்ரேட் ஆகும். அதுக்கு வந்து 20 டேஸ் வந்து டைம் பீரியட் கொடுப்பாங்க பே பண்ணுறதுக்கு, டியூ டேட்டாக வந்து கொடுப்பாங்க. இந்த இன்பிட்வீன் டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் பில்லிங் சைக்கிளில் தான் வரும். அதை நீங்கள் கட்ட தேவையில்லை. ஆனால் வந்து அது அவுட்ஸ்டாண்டிங்கில் ஆட் ஆகும். அப்போ எனி பாயிண்ட் இன் டைம் நீங்கள் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அவுட்ஸ்டாண்டிங் வச்சு தான் இந்த கிரெடிட் போர்ட்ஃபோலியோ வந்து கிரெடிட் கார்டு வந்து எவ்வளோ வந்து இந்தியாவில் விற்றுருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து போயிருக்கு, இது எவ்வளோ ஒர்த்து பிஸ்னஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வருஷம் அதிகமாகி 2023 டிசம்பரில் வந்து 2 லட்சம் கோடி இருந்தது. ஒரே வருஷம் இப்போ 3 லட்சம் கோடி கிட்ட வந்துருக்கு. ஒரே வருஷத்தில் 50,000 கோடி கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்தளவுக்கு நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு பில் பே பண்ணுறோம் அப்படின்னாலும், இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் அது ஒரு ட்ரான்சாக்ஷன். ஸோ இது மாதிரி வந்து 6 லட்சம் கோடி ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு 3 இயர்ஸ் முன்னாடி. இப்போ அது வந்து 18 லட்சம் கோடியாக மாறி இருக்குது. நம்பர் ஆஃப் யூசர்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ 140 crores இருக்கும் அப்படின்னா இல்லை 6 crores தான் வந்து இருந்தோம் 2021 கிரெடிட் கார்டு யூசர்ஸ். இப்போ அது வந்து 11 crore கிட்ட வந்து போகுது. மோஸ்ட்லி இந்த 11 crore யூசர்ஸ் யாராக இருப்பாங்கன்னா சேலரிடு. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. சேலரிடாக இருக்கணும். அப்புறம் கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு இந்த மாதிரி அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அன்செக்யூர்ட் லோன்ஸ் அப்படின்னா கொலெக்ட்ரல் இல்லாமல் வந்து லோன் கொடுக்குறது. நம்மளோட சேலரியும் சிபில் ஸ்கோரையும் வச்சு நம்ம ரீபேமெண்ட் பேட்டர்னை மட்டும் வச்சு அவங்க அதை பேஸ் பண்ணி ஸ்கோர் இது பண்ணுவாங்க. அதை வச்சு வந்து அன்செக்யூர்ட் லோன் கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டும் பர்சனல் லோனும் அன்செக்யூர்ட் லோன். ஸோ இதுக்கு எதுவும் கொலெக்ட்ரல் எதுவும் இல்லாதனால இதை ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 36 to 60% வரைக்கும் கிரெடிட் கார்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து போடுறாங்க. ஏன்னா செக்யூர் லோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, இல்லை கோல்டு லோனு, இல்லைனா வந்து கார் லோன் வாங்குறோன்னா அதே வந்து கொலெக்டரில் வச்சுருப்போம். அமௌண்ட்டு திருப்பி கொடுக்கலன்னா அதை வந்து அவங்க சீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல அப்படி பண்ண முடியாதுங்கிறனால இதை ரெக்கவர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இதனால் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணாங்கன்னா நவம்பர் 2023 அந்த ரிஸ்க் வெயிட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து 25% ஏற்றி 150% அப்படின்னு மாற்றினாங்க. இது என்னென்னு புரியணும்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் லோனுக்கு வந்து இவ்வளோ வெயிட்டேஜ் வச்சுருப்பாங்க. மார்க் மாரி இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த சர்டைன் அமௌண்ட்டை வந்து பேங்க்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கணும். இன்கேஸ் வந்து லோனுக்கு நம்ம கடன் கொடுத்துருக்கோம், பேங்க் வந்து கடன் கொடுக்குறாங்க, பாரோ பண்ணவங்க வந்து திரும்பி கொடுக்கல அப்படின்னா சர்டைன் ப்ரொவிஷன்ஸ் வந்து எடுத்து வைப்பாங்க பேங்க் ப்ராஃபிட்லேருந்து. ஸோ அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு தான் ரிமைனிங் தான் வந்து நெட் என்பிஏ வந்து போடுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்து வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரிஸ்க் அசெட். இப்போ கிரெடிட் கார்டும் பர்சனல் லோன்லாம் வந்து எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. ஸோ இதோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது ஏதோ லாஸ் ஆச்சு, என்பிஏ ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஈக்குவலண்ட்டாக அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதிகமாக எடுத்து வைக்கிறதுனால இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க்ஸ் வந்து இதை எடுத்து வச்சு இந்த கிரெடிட் கார்டு இதையும் கொடுக்குறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால் அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்யூச்சரில் வந்து கிடைக்காம வந்து போகும். பேங்க்ஸுக்கு இது வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா என்பிஏ வந்து 6,700 crores இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 3 lakh crores கிட்ட இருக்குது. அப்போ அவங்க மீதி ரிமைனிங் அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து அவங்க வாங்கிட்டாங்களான்னா அப்படி வாங்கிக்க மாட்டாங்க. சில பேர் தான் கட்டியிருப்பாங்க. மீதி எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. கட்டாமல் விட்டு பெனால்ட்டி வந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்திருக்கும். அதை பே பண்ணுவாங்க. இதுதான் வந்து பேங்க்ஸ்க்கு ப்ராஃபிட். அதே மாதிரி இந்த என்பிஏ வந்து 2.3% ஆஃப் ஓவரால் போர்ட்ஃபோலியோ. கார் லோனு எல்லா லோனையும் சேர்த்து பார்த்துட்டு அதில் இந்த கிரெடிட் கார்டு லோன் மட்டும் என்பிஏ ஆனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அது வந்து 2.3% தான் வந்திருக்கு. சரி, நம்ம ஏன் கிரெடிட் கார்டு இவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் வந்து நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறது, ஃப்ரீயாக வந்து கார்டை கொடுக்குறது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இல்லைன்னு சொல்கிறது, அப்புறம் ஏதாவது கூப்பன் கொடுக்குறது, கிஃப்ட் கார்டு கொடுக்குறதுனா வாங்கும்போது வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கறனால அதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட் வர மாதிரி தான் இருக்கும். இது வந்து சைக்கலாஜிக்கல் லாஸ் தான் இருக்கும். நம்ம ஓவர் டைம் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் பண்ணி லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லைனா பிஸ்னஸ் வந்து அதிகமாகும். சில கம்பெனிஸ் வந்து கார்டோட டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதன் வழியாக அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து அதிகமாக போகும். அமேசான் ஐசிஐசி கிரெடிட் கார்டு இருக்கும். அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம நார்மல் பர்ச்சேஸை விட அதிக பர்ச்சேஸ் பண்ண போவோம். ஏன்னா கிரெடிட் கார்டில் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ பிஸ்னஸ் வால்யூம் அதிகமாகும். அவங்களும் டைப் பண்ணிப்பாங்க. ஸோ இது மாதிரி ரீசன்ஸ் தான் மெயின் ரீசன். இது வந்து அதிகமாக இருக்குது. இது போக லான்ச்சு, அப்புறம் லோன் அகேன்ஸ்ட் கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸோட யூபிஐ டைப் பண்ணுறது, வேகமாக வந்து நம்ம உடனே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி லோன் வாங்குறது, இல்லை கார்டை வீட்டில் வச்சுட்டு யூபிஐ வழியாக வந்து பே பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக கிரெடிட் கார்டு யூசேஜை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. அட்லாஸ்ட் என்ன அப்படின்னா, இமீடியட் கிராட்டிஃபிகேஷனுக்காக உடனே அதிக அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு மினிமம் டியூ கூட பே பண்ண முடியாமல் என்பிஏ வந்து அதிகமாகுது. அப்படின்னா நம்ம இமீடியட்டாக வாங்குகிறோம், அந்த அமௌண்ட் கூட பே பண்ண முடியல, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு வரும். ஸோ வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ் எதுவும் இருக்காது. ஃபுல்லாகவே வந்து டெட் ட்ராப்பில் தான் கம்ப்ளீட்டாக போகுது அப்படிங்கிறது ஆர்பிஐயோட பாயிண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.